ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொல்லிகில்ஸில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:40 ஆகுது. நாங்கள் வந்து டீ குடிக்கலான்ட்டு டீ கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் எங்களோட டே 1 வீடியோ சென்னை டு கொல்லிகில்ஸ் வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கொல்லிகில்ஸில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறது தான் இன்றைக்கி எங்களோட பிளான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:40 ஆகுது. நாங்கள் வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இங்கே ஹோட்டல்லே நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இங்கே ஸ்டே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தான பிளேஸ் தான். ஒரே இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட்டு கிடையாது. எங்களுக்கு வந்து 2nd ஃப்ளோரில் ரூம் கொடுத்தாங்க. ஹெவி லக்கேஜ்லாம் கொண்டு வந்திருந்தோன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா அரப்பள்ளீஸ்வரர் கோவில். இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் ஆகாயகங்கை ஃபால்ஸும் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஹோட்டலில் கேட்டப்போ ஆகாயகங்கை ஃபால்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எங்களுக்கு. இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்ததுக்கான 2 ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா 70 ஏர்பின் பென்ஸ், அப்புறம் வந்து இந்த ஆகாயகங்கை ஃபால்ஸ் தான். இருந்தாலும் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போன்ட்டு இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி எங்களோட லக்கு எப்படி இருக்குன்னு. கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொல்லிகில்ஸில் பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் தான் ஆகாயகங்கை ஃபால்ஸ், அங்கே போய் பார்ப்போம். கடை அங்கே தான் போகணும். கைஸ், இதுதான் ஆகாயகங்கை ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப லக்கி டேன்னு நினைக்கிறேன். ஆகாயகங்கை ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30 ரூபாயும் சில்ட்ரனுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஸ்டிக்கர் 2க்கு ஒட்டிக்கங்க. பாக்கி 10 ரூபா டெபாசிட் பண்ணுவோம். வரும்போது காமிச்சிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸ்டிக்கருங்க 2 ₹10. ஒரு பாட்டில் 10 ரூபாயா? எவ்வளோ படினா இருக்குது கீழே? 1196. 1196 படிக்கலாம்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே 1196 படிக்கட்டுகள் இருக்கான். நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்து பாட்டில்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ரிட்டன் வரும்போது பாட்டிலில் ஒட்டின ஸ்டிக்கரை காட்டணும் அப்படின்னா அந்த 10 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. டீ காஃபி லெமன் டீ சுக்கு காஃபி. ஓகே ரிட்டன் வரும்போது அதை குடிக்கும். இல்லை ரொம்ப டயர்டாக இருந்து முடியலை அப்படின்னா இன்னொரு 50 ஸ்டெப்ஸ் பாரு, நீ பார்த்தா தான் தெரியும் உனக்கு. திருப்பி ஏறும்போது இதுவாக தான் டயர்டாக அவர் போகுது பாரு, ஸ்டீப்பாக இறங்குது பாருங்க. அதை வேணா நீ போ, நான் இருக்கட்டா. இப்படி இறங்குது பாரு கீழே. இறங்கும் போது ஈஸி, ஏறும்போது தான் தெரியும். நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. எடுப்போமா? ஃபால் சத்தம் அது கேட்குது. செம்ம வியூ இங்கேருந்து. இங்கே செல்ஃபி எடுத்துக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்க ஆரம்பித்து ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிருக்கோம். படிகள் பார்த்திங்கன்னா முடியாமல் போய்கிட்டே இருக்குது. எங்களுக்கெல்லாம் கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு படிக்கட்டுகள்லாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபால்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்மளால் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியுது. கைஸ் ஃபைனலாக நாங்கள் வந்து படிக்கட்டுகள்லாம் கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1 hour இறங்கிட்டு இருக்கோம் கைஸ். ரொம்பவே எக்ஸாஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபால்ஸில் போய் குளிக்க வேண்டியதான். இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் இந்த பாறைகள்லாம் தாண்டி தான் போகணும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறையா சாரல் அடிக்கிறதுனால அந்த பாறைகள்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. பார்த்து பேக் என் தர குடுறா. ஸ்லோப்பாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற பாறையில் கை வைக்காத, காலை வைக்காது. இங்கேயே சாரல் அடிக்குது பாரு. இப்படி ரைட் சைடு இப்படி போ. சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குது. அடி சூப்பராக இருக்கடா. ஓ செம்ம சாரல். சேஞ்சிங் ரூம் அங்கே வச்சுருக்காங்க பாரு. அங்கே மேலே லெஃப்ட் சைட் பாரு. அதான் சேஞ்சிங் ரூம். பார்த்துப்போ. அப்படி என்ன எடு.
செம்ம சார். ஓ கண்ணாடியே வேணாம். கண்ணாடியே பிறந்து இங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸோட தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸாக விழுந்துக்கிட்டு இருக்குது. அதில் வேறு சாரல்லையே நாங்கள் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஃபால்ஸ் கிட்ட கூட எங்களால் போக முடியல. அங்கே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலேறி வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது எங்களுக்கு. அதனால் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். விடப்பா இப்போ நாங்கள் வந்திருக்கிற நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்மருவி அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸு. இங்கே வந்து பெர் ஹெட்டுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஆகாயங்கை அளவுக்கு ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது. கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் கீழே இறங்கி ஏறணும். இது சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் உனக்கு வேணும்னு முடியலன்னா என்கிட்ட கொடு. இங்கே சேஞ்ச் ரூம்லாம் இருக்குதாடா கீழே. சேஞ்ச் ரூம், ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. கிளம்போது தான் பேக்ஸ்லாம் மட்டும் எங்கேயாவது வச்சுட்டு அப்படியே அந்த ஓரமாக செருப்பையும் அவுத்துருவோம். அவுத்துட்டு போயிட்டு பிடிச்சினோடா வழுக்குதுடாக்கா. தர சுத்திரே இருக்கு.
நல்லா சில்லுன்னு இருக்கும் போல. சில்லுன்னு இருக்குடா. நீ போ கண்ணாடி வைத்து பேக்கை பார்த்துட்டு இப்போ நான் எடுக்கிறேன். குளிர் நடக்குமா? கீழே குனிஞ்சிரு. ஆ ஓ சமச்சில் வருதுடா. ஆக்சுவலாக இது முதுகை காட்டினா மசாஜ் பண்ணுறேன். ஆமாம், அதுதான் நிற்கணும். கேஸ் நாங்கள் அந்த நம்மர் வியூ முடிச்சுட்டு அடுத்தது சீக்குப்பறை வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளால் உள்ளே போக முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக தெரியுது. இங்கே வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கடை இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அதை தவிர காஃபி எல்லாமும் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ஐரிஸ் க்ரீம் அப்படிங்கிற காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த காஃபியை குடிச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம். இல்லை எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்லேருந்து வந்துகிட்டு இருக்கிற வழியில் மழை பிடிச்சிக்கிச்சு செமையாக. ரெயின் கோட்லாமும் போட்டுக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் அதில் ஓட்டவே முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதோட நம்மளோட டே 2 வீடியோவை முடிச்சுக்கிறோம் கைஸ். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் வேறு பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.